ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட் 6ல் ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க ஆர்டர் வைஸ் நம்ம போகல. ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து நமக்கு இலக்கியங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும். நமக்கு இலக்கியமுக்கு ரொம்ப பெரிய டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஐஎன்எம் இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டிலே ஐஎன்எம் இருக்கும். ஏர்லி எஜுகேஷன் அகெயின் பிரிட்டிஷ் ரூல்னு தமிழ்நாடு இருக்கும். அதாவது தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அப்புறம் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அண்டு நம்ம லிட்ரேச்சர் திருக்குறள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது தொடக்க காலத்தில் தமிழகத்தில் யார் யார் கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் எதிர்த்து தமிழகத்தில் ஃபஸ்ட்டு பண்ணது பூலித்தேவர். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களில் ஒருத்தவங்க. ஓகேவா? ஸோ யார் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாளையம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த பாளையக்கார சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ டொமைன். ஓகேவா? ஆர் எ மிலிட்ரி கேம்ப் ஆர் எ ஸ்மால் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பகுதியை சொல்லலாம், இல்லாட்டி ஒரு இராணுவ முகாமை சொல்லலாம், இல்லாட்டி ஒரு சிற்றரசர்கள் வந்து அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட எப்படி வந்து சிஸ்டம் இருந்திருக்கும், அரசர்கள் எப்படி ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய கிங்டம் இருப்பாங்க. அந்த பெரிய கிங்டம் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஆட்சி இருக்கு இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள். ஸோ அதுக்கடுத்து இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், நாயக்கர்கள், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிறது பாளையக்காரர்கள் பற்றி. ஸோ அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1529 இந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுறாங்க, நாயக்கர்களுடைய ஆட்சி இங்கே தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய கிங்டம். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டோஷன் பே பண்ணணும். எக்ஸ்டோஷன் என்னது கப்பம் கட்டணும். ஏன்னா இது வந்து பேசிக். சரிங்களா? ரூல்ஸு. சிற்றரசர்கள் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கப்பம் கட்டுறதுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கக்கூடியது எப்போவுமே. அப்போ அந்த சிற்றரசர்களாக இருந்தவங்க தான் பாளையக்காரர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிற்றரசர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடங்களை கொடுத்து இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நிர்வகிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம பாளையங்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தையோ இல்லை இராணுவ முகாமையோ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாளையங்கள்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம தென்னிந்தியாவில் எத்தனை பாளையங்கள் இருந்திருக்குன்னு கொஷின் கேட்பாங்க. 72 பாளையங்கள் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம சவுத் தமிழ்நாட்டில் தான் இது அதிகமாக இருந்திருக்கு. ஸோ மதுரை, திருநெல்வேலி இது சரௌண்டிங்கில் தான் நமக்கு பாளையக்காரர்கள் முறை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாளையம்னா என்னென்னு சொல்லிட்டேன், பாளையக்காரர்கள்னால் யாருன்னு சொல்லிட்டேன். பாளையக்காரர்கள்னால் நாயக்கர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்மால் கிங்டம் தான். இவங்க அவங்களுடைய கப்பம், அதாவது வரின்னு சொல்லுவாங்க, வரியை வந்து தன்னுடைய பெரிய அரசான நாயக்கர்கள்கிட்ட அவங்க செலுத்திட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பாளையக்கார சிஸ்டம் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ஒரு கிங்கு. ஸோ இவர் வந்து எந்த கிங்டம்க்கு கீழே வருவாங்க அப்படின்னா காகத்திய கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரங்கல் அப்படிங்கிற இடத்துல ரூலிங் பண்ணக்கூடியவர் தான் பிரதாபருத்ரன். அவருடைய அரசு பேர், அந்த கிங்டம் நேம் வந்து காகித்திய அரசு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பாளையக்கார சிஸ்டமை கொண்டு வராரு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தமிழகத்துலன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏன்னா தமிழகத்தில் தானே நம்ம பாளையக்காரர்களை பற்றி படிக்கிறோம். ஸோ அப்போ இது எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா 1529 அப்படிங்கிற பீரியடில் 1529 நமக்கு விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நாயக்கர்கள் முறையை அந்த நாயக்கராக இருந்தவர் பாளையக்காரர்கள் முறையை கொண்டு வராரு. சரிங்களா? விஸ்வநாத நாயக்கர். அவருடைய மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியநாதர், இவர் தான். சரிங்களா? ஸோ இந்த அரியநாதனுடைய ஹெல்ப்போட விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு பாளையக்கார சிஸ்டத்தை கொண்டு வராங்க தமிழகத்தில் முதன்முறையாக. ஸோ பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன், 72 பாளையங்கள். ஸோ இதில் கிட்டத்தட்ட நமக்கு ஈஸ்ட் பாளையம், வெஸ்ட் பாளையம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஈஸ்ட் பாளையங்களில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையங்களில் நமக்கு சாத்தூர், நாகலாபுரம், அதுக்கடுத்து எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் கிழக்கு பாளையங்களாக இருந்திருக்கு. இதை முதற்கொண்டு கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில்.
ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வெஸ்ட் பாளையங்கள் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊத்துமலை, தலைவன் கோட்டை, அதுக்கடுத்து நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இதெல்லாம் நமக்கு மேற்கு பாளையங்களாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாளையங்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் இந்த பாளையக்காரர்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பூலித்தேவர் வருவார். அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தெரியணும் இல்லையா, ஏன் இவங்க ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு பல ரீதியான காரணங்கள் இருக்குது. விவசாயிகள் எதிர்க்கிறதுக்கு காரணமும் அதிக ரீதியாக நிலத்தின் மீது வரி வாங்குவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஐஎன்எம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நிறையா ரீசன்ஸ் வந்து இருக்கும் நம்ம பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு பாளையக்காரர்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்க கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாளையக்காரர்கள் அவங்களுடைய மேலான ஒரு பெரிய ஆட்சி செஞ்சுக்கக்கூடிய அரசர்கள், நாயக்கர்களுக்கு அவங்க வரி செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ பிரிட்டிஷோடைய கைக்குள்ள ஆட்சி வந்ததோ, சரிங்களா, பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு இடங்களாக, சரிங்களா, ஃபஸ்ட்டு வங்காளத்தை கைப்பற்றி, அடுத்து மதராஸை கைப்பற்றி, அடுத்து பம்பாயை கைப்பற்றி, ஃபுல் ஆல் ஓவர் இந்தியாவை வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமாட்டி நிலவரி, ஓகேவா, நிலவரி வசூலிக்கக்கூடிய லேண்டுக்கான டேக்ஸ் வசூலிக்கக்கூடிய, ஸோ அந்த அவங்க ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ரூலிங், நிர்வாகம் செய்யக்கூடிய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஓகேவா? ஸோ இதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழகத்திலையும் கர்நாடகத்தில் கிட்டத்தட்ட 3 போர் நடந்திருக்கு. முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் கர்நாடக போர்னு 3 நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது யாருக்கும் நடந்த சண்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடந்தது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வின் பண்ணுவாங்க முதல்ல, 2வது கர்நாடக போரில் பிரெஞ்சு, 3வது கர்நாடக போரில் திரும்பி பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஓவராலாக கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. குறிப்பிட்ட ஏரியா மட்டும் பிரெஞ்சுக்கு ஃபேவராக இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கோவா, பாண்டிச்சேரி, இந்த மாதிரியான இடங்கள் மட்டும், இன்னும் சில இடங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்கு உரியது. நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட இடங்களை தவிர மற்ற எல்லாமே இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு உரியது மட்டும்தான். இது இனிமேல் நீங்கள் எங்களோட எல்லைக்குள்ளே நீங்கள் எதுலேயுமே வரக்கூடாதுன்னு ஃபுல்லாக ஹோல் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க 3ஆம் கர்நாடக போரில். ஸோ சண்டை போட்டதுக்கப்புறம், ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆஃப் இந்தியா வந்து யாரோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா பிரெஞ்சோட கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 3 கர்நாடக போர்லேயும் பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக யார் இருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடுனா நான் அப்போதைக்கு வந்து மதராஸ் மாகாணம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மதராஸ் மாகாணத்துக்குள்ள வந்து ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ்க்கு ஃபேவராகவும், சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சுக்கு ஃபேவராகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறது என்ன அர்த்தம், ஆற்காடு நவாப்போட கண்ட்ரோலில் எல்லா இடங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் வின் பண்ணதுக்கப்புறம் ஆற்காடு நவாப்போடைய கண்ட்ரோலையும் நிறையா நிலங்கள், நிறையா ஏரியாஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ சவுத் இந்தியாவில், அதாவது நம்ம தமிழகத்தில் ஆற்காடு நவாப்பினுடைய கண்ட்ரோலில் எல்லைகள், அடுத்து நிலங்கள் இருக்குது. ஸோ அப்போ அதோடைய வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பும் யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆற்காடு நவாப்க்கு தான் வந்திருக்கும். ஸோ ஆற்காடு நவாப் யாருக்கு ஃபேவரபிள், பிரிட்டிஷ்க்கு. ஸோ அப்போது ஆற்காடு நவாப்க்கு சில கடன்கள் வந்து வாங்கியிருப்பாங்க எப்போ, கர்நாடக போரின் போது. ஸோ அதனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம தமிழகத்திலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் அவருக்கு சொந்தமான பகுதிகளில் உள்ள வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் பெறுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெறுது. இதுதான் பேசிக் ரீசன். ஓகேவா? ஸோ அப்போ பாளையக்காரர்கள்கிட்டையும் போயிட்டு, அதாவது சவுத் தமிழ்நாட்டிலையும் போயிட்டு பிரிட்டிஷ் வந்து நீங்கள் எங்களுக்கு கப்பம் கட்டுங்கன்னா என்னது, டேக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எப்போவும் உள்ள வரியை தாண்டி அதிகபட்சமாக கேட்குறாங்க. ஸோ அந்த டாக்ஸேஷன் வந்து ரொம்ப வந்து ஹை லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனாலேயே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எதிர்க்க ஆரம்பித்தவர் தான் பூலித்தேவர். சரிங்களா? ஸோ இந்த பூலித்தேவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவரை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அவருடைய ரூலிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1755 to 1761 வரைக்கும் ரூலிங் பீரியட் இருக்கும். அப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு 1764 to 67 வரைக்கும் இருக்கும். ஏன் இந்த டைம் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஓவரால் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கக்கூடாது ஒருத்தவங்களுடைய ஆட்சியை. அவங்க எத்தனை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பூலித்தேவர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாளையக்காரர்கள் என்னென்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்னலாம் இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து இப்போ பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னென்ன சலுகைகள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட அவங்களுடைய இடங்களில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுக்கு தான் வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் இருந்திருக்கும். தென் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருந்திருப்பாங்க. அதாவது நமக்கு நிலங்கள் இருக்கு இல்லையா, நிலங்களுடைய நிர்வாகிகளாக யார் இருந்திருப்பாங்க? பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க. தேர்டு, என்கொயரி ஆஃப் கேஸ். ஸோ எல்லா விதமான கேஸையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விசாரித்து அதுக்குரிய ஒரு நீதி வழங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலிங் தி லாஸ், அதாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருந்திருப்பாங்க. யார்? பாளையக்காரர்கள். ஸோ பாளையக்காரரோட ரோல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்லாம் எழுத போனீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் வந்து எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க தான். சில விஷயங்கள் முக்கியமானது மட்டும் நினச்சி நீங்கள் படிப்பீங்க, நிறையா விஷயங்கள் விட்டுடுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்களோட ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதெல்லாம் அவங்களோட ரோல்ஸ். இப்போ பூலித்தேவர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் 1755 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த்து போல் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எதிர்க்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலித்தேவர் கொஞ்சம் ஒரு பெரிய ஃபேமஸான ஆளாக இருக்கார். எந்த இடத்துல? திருநெல்வேலியில் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அவரை வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் போயிட்டு அவரை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அவரை இனிமேல் டேக்ஸ் வந்து அவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த பிளான் போடுறாங்க. ஸோ அதனால் அவரை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவங்களோட தலைமையில் படைகள் ஃபோர்ஸ் வந்து போகுது. எதை நோக்கி? திருநெல்வேலி நோக்கி. ஸோ போகும்போது அது படையினுடைய ஃபோர்ஸோட ஹெட்டு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரான். யார் போகிறாங்க அப்படின்னா மாஃபூஸ் கான். மாஃபூஸ் கான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்போடைய பிரதர். சரிங்களா? ஸோ அப்போது ஆற்காடு நவாப்போட பிரதர் மாஃபூஸ் கானும் கர்னல் ஹெரான் தலைமையில் அந்த ஃபோர்ஸும் திருநெல்வேலி நோக்கி போகுது. ஸோ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க போகிற வழியிலேயே மதுரை என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு பயந்துட்டு சரண்டர் ஆகிடுறாங்க. ஓகே, நாங்கள் வந்து இனிமேல் உங்கள் சொல் பேச்சு நாங்கள் கேட்குறோம், நாங்கள் இனிமேல் உங்களுக்கு டேக்ஸ் வந்து கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரண்டர் ஆகிடுறாங்க. மதுரை தானாகவே வந்து முன் வந்து அவங்களுக்கு கீழே வந்து போயிடுறாங்க. பட் ஆனால் திருநெல்வேலிக்கு போய் அவர் பூலித்தேவரை வந்து பேட்டில் பண்ணணும், போர் புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பீரங்கி, அப்புறம் வந்து துணைக்கல பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேனான்ஸ், ஆஃப் சப்ளைஸ் அண்டு சேலரி. அதான் அந்த ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, சோல்ஜர்ஸ்க்கான ஃபோர்ஸ், ஃபுட்டு அண்ட் சேலரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருநெல்வேலி நோக்கி போக முடியல அந்த ஃபோர்ஸ்னால். ஸோ அதனால் திரும்பி வந்துடுறாங்க. ஸோ திரும்பி வந்துடுறதுனால இந்த ஒரு விஷயங்கள், இந்த ஒரு பிளான் வந்து சக்ஸஸ் ஆகாததுனால ஸோ கர்னல் ஹெரான் இருக்கார் இல்லையா, அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் களக்காடு, அதாவது களக்காடு போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இயர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1755 அப்படிங்கிறது. ஸோ பூலித்தேவர் என்ன பண்ணிடுறாரு, உஷாராயிடுறாரு. ஓகே, பிரிட்டிஷ் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு திரும்பி போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன வேணாலும் இதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளை வந்து வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து சில பேரோடைய உதவியோட களக்காடு போரை புரியறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா களக்காடு போர்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா, களக்காடு அப்படிங்கிற பகுதியில் தான் அந்த போர் நடந்துச்சு. ஸோ அதனால் பேட்டில் ஆஃப் களக்காடு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம பிரிட்டிஷோடது ஒரு லைனில் வைப்போம். ஸோ பூலித்தேவரோடது யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கிறது ஒரு லைனில் வைப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பூலித்தேவருக்கு வைப்போம். பூலித்தேவருக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சந்தா சாஹிப் ஹெல்ப் பண்ணுறாரு. சந்தா சாஹிப் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணல, சந்தா சாஹிப்போட ஏஜென்ட் மூலியமாக ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த சந்தா சாஹிப் யாருன்னு சொன்னேன், பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக ஆற்காடு நவாப் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா நம்மளுடைய மദ്രാஸ் மாகாணத்தில். அதே போல் சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்கு ஃபேவர். அப்போது பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட் பிரெஞ்சுனா பிரெஞ்சு பூலித்தேவருக்கு ஃபேவரபிள் பண்ணுறது கரெக்டு தானே, ஏன்னா பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட் தான் பூலித்தேவரும். அப்போது எதிரி நண்பனுங்கிற மாதிரி பிரெஞ்சு என்ன பண்ணுறாங்க, பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பிரெஞ்சுனா பிரெஞ்சு கூட சண்டை போட்டால் சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாரு, பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சந்தா சாஹிப்போடைய முகவர்கள்னு சொல்லுவாங்க ஒரு 3 பேர். சரிங்களா? முடிமையா, மியானா, முடிமையா, நபிகான் அப்படின்னு சொல்லிட்டு 3 முகவர்கள். சரிங்களா? அவங்கள வந்து பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் லெவலில் 1 நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து நிறைய பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, நான் உங்களுக்கு ஈஸ்ட் பாளையம் வெஸ்ட் பாளையம்னு சொன்னேன் இல்லையா, அதில் சிவகிரி பாளையம் அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் எப்போவுமே பாளையக்காரர்கள் ஃபேவராகவே இருக்க மாட்டாங்க. அவங்க பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக டேக்ஸ் பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க யாருக்கு ஃபேவரு, பிரிட்டிஷ்க்கு ஃபேவரு. ஸோ அதனால் சிவகிரியை விட்டுருங்க. சிவகிரி
அதுக்கடுத்து எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இவங்க மட்டும் புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணலை. மற்ற எல்லா பாளையக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த களக்காடு போருக்கு. அப்போ சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சியை தவிர மற்ற பாளையக்காரர்கள் இந்த பேட்டிலில் என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவர் புலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட ஹெல்ப் கேட்குறாரு. ஹைதர் அலி அப்படிங்கிறது மைசூர் திப்பு சுல்தான் சொல்லுவோம். ஸோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குற போது அவரால் அன்ஃபார்ச்சுனேட்லி புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவர் மராத்தியர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தார், சரிங்களா. ஸோ அதனால் புலித்தேவருக்கு அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ண முடியலை. ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ யாருமே இவ்வளோதான். ஸோ சந்தா சாஹிப்புடைய 3 முகவர்கள், நான் சொன்ன சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்களை தவிர மற்ற பாளையக்காரர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும்தான் புலித்தேவர் சைட் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு யார் யாரெல்லாம் ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த அரசர்கள்லாம் ஃபேவரபுளாக நிற்கிறாங்க. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ் மூலியமாக கிட்டத்தட்ட 1000 சோல்ஜர்ஸை கொடுக்குறாங்க, 1000 இராணுவ வீரர்களை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, அவர் தனி ஃபோர்ஸ் வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அவர் சம்மந்தப்பட்ட ஒரு 600 சோல்ஜர்ஸ் வந்து இப்போ வந்து பிரிட்டிஷோட பக்கம் நிற்கிறாங்க புலித்தேவரை எதிர்க்கிறதுக்கு. ஸோ இப்போ இங்கே வெயிட்டாக யார் இருக்காங்க, பிரிட்டிஷ் தான் இருக்காங்க. ஸோ கடைசியாக ஒரு இந்த பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லியாக திருவிதாங்கூர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, திருவிதாங்கூர் மன்னர் கிட்டத்தட்ட 2000 வீரர்களை சோல்ஜர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புலித்தேவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால இப்போ வெயிட்டாக யார் ஆயிடுறாங்கன்னா புலித்தேவர் ஆயிடுறாரு. ஸோ 1755 களக்காடு போரில் யார் வின் பண்ணுறாங்க, புலித்தேவர் தான் வின் பண்ணுறாங்க. யார், பிரிட்டிஷ் தோத்துறாங்க. பட் இந்த விஷயங்கள் அப்படியே பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு 61 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 55லேருந்து 1755 to 61 வரைக்கும் புலித்தேவர் ஆட்சியிலேயே இருக்கார். ஸோ பட் இவரை வந்து வீழ்த்தணும்னு சொல்லிட்டு எப்போவுமே பிரிட்டிஷ் வந்து போராடிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்போ திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள வீழ்த்துறதுக்கு புலித்தேவரனா 1760 செப்டம்பர் போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதுலேயே ஆற்காடு நவாப்க்கு கீழே இருக்கவர் தான் வந்து நமக்கு யூசுஃப் கான் சொல்லுவோம். இந்த யூசுஃப் கான் வந்து ஆனால் ஆற்காடு நவாப்பை விட ரொம்ப பலசாலி, திறமைசாலியும் கூட, சரிங்களா. பட் ஆனால் ஆற்காடு நவாப் கீழே இருப்பாங்க. ஸோ ஒரு படைத்தளபதி இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா யூசுஃப் கானுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படிங்கிறவர், சரிங்களா. ஸோ மருதநாயகம் இவர் முஸ்லீமாக மாறிடுவார். ஸோ முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் அவரோட பேர் வந்து கான் சாஹிப் அப்படிங்கிறது. கான் சாஹிப் தான் பொதுவாக ஃபேமஸாக யூசுஃப் கான் அப்படின்னு அழைக்கப்படுவார், சரிங்களா. ஸோ அப்போது இந்த யூசுஃப் கான் என்ன பண்ணுறாரு, இப்போது யூசுஃப் கான் தலைமையில் புலித்தேவரை வீழ்த்துறதுக்கு அனுப்புகிறாங்க. பட் ஆனால் அவர் பிளான் பண்ணுறாரு, புலித்தேவரை வீழ்த்தணும் அப்படின்னா நிறையா ஃபோர்ஸ் நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ நிறையா ஃபோர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ட்டிலரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீரங்கி படைகள் நம்மள்ட்ட நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட திருச்சி, சரிங்களா, நம்ம திருச்சி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் நிறையா ஆயுத கிடங்குகள்லாம் இருக்குது. அங்கேருந்து நிறையா வெப்பன்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னா 1760, டேட்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே கேட்பாங்க எக்ஸாம்ஸில், சரியா. 1760 செப்டம்பர் மந்த் போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து எல்லா விதமான பீரங்கி படைகள் எல்லா விதமான ஆயுதங்களையும் பெற்றுக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. யார், யூசுஃப் கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து அவருடைய ஃபோர்ட்டான நெற்கட்டும் சேவலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றுகையிட்டுறாங்க, சீச் பண்ணிடுறாங்க. ஸோ தென் 1961 மே 16 போல், சரிங்களா, மே 16 போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 கோட்டைகள் என்ன பண்ணிடுறாங்க, கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. 3 கோட்டைகள்னால் நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர் அண்டு பனையூர். இந்த 3 கோட்டைகளும் யாருடைய இதில் இருக்கிறது, கண்ட்ரோலில் இருக்கிறதுனா புலித்தேவர். ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுனால வீழ்ச்சி அடைஞ்சிடுறாரு யார், புலித்தேவர். ஸோ நிறைய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் தப்பிச்சு ஓடிடுறாரு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 61 அவருடைய ரூலிங் பீரியட் இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரவரியாக என்ன ஆயிருக்கு, கன்க்ளூஷன் ஆயிருக்கு. ஸோ தென் 1764 அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூசுஃப் கான் இருக்கார் இல்லையா, அவர் மக்களுக்கு நிறைய நல்லது செய்வார், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் தளர்த்திக்கிறது, ஏன்னா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணவர். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் மேலே தேச துரோக குற்றம்னு சொல்லிட்டு அவரை கொண்டுடுறாங்க, தூக்கில் போட்டு, ஓகேவா. பட் ஆனால் ரியலாக வந்து மக்களுக்கும் நல்லது செஞ்சாங்க, ஆனால் வந்து பிரிட்டிஷ்க்கும் ஃபேவரபுளாக இருந்தவர் தான் யூசுஃப் கான். பட் ஆனால் யூசுஃப் கான் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரியாமல்
நீங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து வரியை வாங்கிக்கிறீங்க, ஸோ வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட கம்மியாக கொடுக்குறீங்கிற மாதிரி தேச துரோக குற்றம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு பலசாலியானவர் தானே யூசுப் கான். ஸோ யூசுப் கான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால திரும்பியும் பூலித்தேவர் வராரு. 1764 to 67 வரைக்கும் திரும்பியும் உள்ள வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவரோட கண்ட்ரோல்களை எடுத்து திரும்பி ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் திரும்பியும் ஆட்சிக்கு வராரு. ஸோ அவர் ஆட்சிக்கு வர்றதுனால திரும்பியும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி திரும்பியும் அவரை என்ன பண்ண விட மாட்டேறாங்க, ரூலிங் பண்ண விட மாட்டுறாங்க. ஸோ திரும்பி தப்பிச்சு போயிடுறாரு யார், பூலித்தேவர். ஸோ அதோட 1767 பூலித்தேவருடைய ஆட்சி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஸோ காடுகளுக்குள்ளே போய் இருந்து அங்கேயே இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பூலித்தேவரோட கன்க்ளூஷன். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் எதிர்த்த ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான். அடுத்து ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் வந்து இருக்குது. ஒண்டி வீரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடைய அமைச்சர் படைத்தளபதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் ஒரு காதுவழி செய்தி மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா புக்கில். ஸோ அதையும் சொல்லி இந்த பூலித்தேவருடைய டேட்டாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஒண்டி வீரன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவருடைய கை வந்து அறுபட்டுருமா, அதாவது ஒரு கை. ஸோ அது ரீசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம வந்து நிறையா போர் போயிட்டு நிறையா மன்னர்களுடைய தலையை வந்து நம்ம கொய்திருக்கோம், அதனால தான் அதோடைய பலன் தான் எனக்கு இந்த கை வந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. இது காது வழி செய்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பூலித்தேவரை பற்றினது இதுதான். அதுக்கடுத்து வேலு நாச்சியார், கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்த மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலூர் ரிவோல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த டாபிக் இன்னும் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதோட கண்டினியூஷனாக வேலு நாச்சியார் பற்றி பார்க்கலாம். ஓகேவா?